அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசு கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே வந்திருக்கு. என்னன்னா, நேத்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, 18% இருந்து 5% மாத்திருக்காங்க. 13% ஆஃப் ஜிஎஸ்டி ஃபுல்லா நீக்கியிருக்காங்க. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல செய்தியா, நம்ம எவ்வளோ காசு மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில ரொம்ப அத்தியாவசியமா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பொருட்கள் தான் ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு. பால் சார்ந்த பொருட்கள், எண்ணெய் சார்ந்த பொருட்கள், பேரஞ்சம்பழம், அந்த மாதிரியான சத்தான உணவுகளுடைய பொருட்கள், விவசாயம் சார்ந்த உரம், அந்த மாதிரியான பொருட்களோட ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வரியை கம்மி பண்ணியிருக்காங்க. 18% 5% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தானே ஜிஎஸ்டி கொடுத்தீங்க, இப்ப ஜிஎஸ்டி நீங்களே கொடுத்துட்டு நீங்களே கம்மி பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். நம்ம பாரத தேசம் எவ்வளோ பெரிய நாடு. இந்த உலகத்திலே நம்ம தான் பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டுல அத்தனையும் வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்ததான் இந்த ஜிஎஸ்டி. இப்போ அது நெறிமுறை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மக்களை இந்த ஜிஎஸ்டி இருந்து கம்மி பண்ணுங்கிற ஸ்டெப்ல தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்குமே நம்மளுடைய பாரத தேசத்துடைய முக்கியம் மட்டும்தான் பாஜக அரசோட நோக்கமா இருந்திருக்கு. அது நம்மளுடைய பாரத பிரதமர் நினைச்சு பாருங்க, உலக நாடுகளை வியந்து பார்க்குற அளவுக்கு பாரத தேசத்தை வலிமைப்படுத்தி உலக நாடுகளை நடத்தி கொண்டு போற அளவுக்கு வலிமையான நாடா நம்ம இந்தியாவை மாத்திட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன். நம்ம எக்கனாமிக்கலா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா இவ்வளோ பெரிய எக்கனாமி கொண்டு நம்ம பாரத நாட்டை வலிமை வாய்ந்த நாடா, கொரோனாக்கு அப்புறமா கூட நலிவடைஞ்சு போகும் எத்தனையோ கண்ட்ரீஸ்ல எக்கனாமிக்கலா டவுன் ஆகி போன டைம்ல கூட நிறைய விஷயங்களை பண்ணி நம்ம டவுனே ஆகாம எகெயின் கொஞ்சம் ஒரு பேக்கப் கொடுக்குற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியும் அந்த மாதிரி ஒண்ணுதான். வழிமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் வழிமுறை ஆயிடுச்சு. படிப்படியா ஜிஎஸ்டி வரிகளை கம்மி பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே நம்மளுடைய பாரதத்துடைய பிரதமரா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வரி குறைப்புக்காக நம்மளுடைய பாரத பிரதமருக்கு நான், அது போக நம்மளுடைய மக்கள் சார்பா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.